من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. حميم. تنزيل الكتاب من الله العزيز الحكيم. ما خلقنا السماوات والأرض وما بينهما إلا بالحق وأجل مسمى والذين كفروا عما أنذروا معرضون. قل أرأيتم ما تدعون من دون الله أروني ماذا خلقوا من الأرض أم لهم شرك في السماوات ائتوني بكتاب من قبل هذا أو أثارة من علم إن كنتم صادقين. ومن أضل ممن يدعو من دون الله من لا يستجيب له إلى يوم القيامة وهم عن دعائهم غافلون. وإذا حشر الناس كانوا لهم أعداء وكانوا بعبادتهم كافرين. سورة الأحقاف. இந்த சூரா குர்ஆனில் 46வது சூரா. இந்த சூரா அஹ்காஃபுக்கு 2 பெயர்கள் இருக்குது. ஒன்று அல் அஹ்காஃப். அஹ்காஃப் என்றால் ஹெகஃபுடைய பன்மை. அரபியில் ஹெகஃபுடைய பன்மைதான் அஹ்காஃப். அப்படி என்றால் மண்மேடுகள். அஹ்காஃப் என்றால் கருத்து என்ன? மண்மேடுகள். ஏன் இந்த சூறாவுக்கு அஹ்காஃப் என்ற பெயர் வந்திருக்கின்றது என்றால், இந்த சூறாவுடைய 21வது ஆயத்தில் வذ்குர் அஹா ஆத் இத் அன்ஸர கௌமஹு பில் அஹ்காஃப். ஹஸரத் ஹூத் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய கூட்டமாகிய ஆதை அஹ்காஃப் என்ற மணல் மேட்டிலிருந்து தான் எச்சரிக்கை செய்தார்கள். இந்த அஹ்காஃப் என்ற சொல் இந்த சூறாவில் இடம்பெற்றிருப்பதால் இந்த சூறாவுக்கு ஒரு பெயர் அஹ்காஃப். இரண்டாவது பெயர் ஹாமீம். இந்த சூரா மக்காவில் இறக்கப்பட்ட சூரா. நமக்கு தெரியும் 86 மக்கி சூறாக்களில் இது 36வது சூரா. இரண்டாவது மசானி சூறாக்கள். குர்ஆனில் மசானி என்று அழைக்கப்படக்கூடிய 30 சூறாக்கள் இருக்கிறது. அதில் இது 27வது சூரா. அடுத்ததாக ஹர்ஃபுகளை கொண்டு ஆரம்பிக்கக்கூடிய 29 சூறாக்கள் குர்ஆனில் இருக்கு. உதாரணமாக நூன் வல் கலம், காஃப் வல் குர்ஆனில் மஜீத். எழுத்துக்களை கொண்டு ஆரம்பிக்கக்கூடிய 29 சூறாக்களில் இது 27வது சூரா. அடுத்தது 2 எழுத்துக்களை கொண்டு தொடங்கக்கூடிய சூறாக்கள் குர்ஆனில் 9 இருக்குது. 2 எழுத்துக்கள் ஹாமீம்.
என்றதை போல யாசீன் பின்னால் வரும். 9 சூறாக்களில் இது 9வது சூறா. அடுத்தது ஹாமீம் என்று தொடங்கக்கூடிய சூறாக்கள் குர்ஆனில் 7 இருக்கிறது. ஹாமீம் என்று தொடங்கும். நீங்கள் குர்ஆனை எடுத்து பார்த்தா விளங்கும். ஹாமீம் என்று தொடங்கக்கூடிய 7 சூறாக்களில் இது 7வது சூறா. இதில் 35 ஆயத்துகள் இருக்கிறது. 66 வரிகளை கொண்ட சூறா இது. 643 சொற்கள் இந்த சூறாவில் இருக்கிறது. 2627 எழுத்துக்கள் இருக்கிறது. இதில் 16 தடவை அல்லாஹ் என்ற லஃப்துல் ஜலாலா இடம்பெற்றிருக்கிறது. இத்தனை தடவை? 16 தடவை அல்லாஹ் அல்லாஹ் என்ற லஃப்துல் ஜலாலா இடம்பெற்றிருக்கிறது. குர்ஆனில் 46வது சூரா. ஆனால் நுசூல் இறக்கப்பட்டது 66வதாக இறக்கப்பட்ட சூரா இது. குர்ஆனில் நீளமான 41வது சூரா இது. நீள அடிப்படையில் இது 41வது சூரா. இந்த சூராவுடைய 35 ஆயத்துகளில் 26 ஆயத்துகள் நூன்ல முடிவடைகிறது. 26 ஆயத்துகள் முடிவடைது நூன்ல தான். 8 ஆயத்துகள் மீம்ல முடிவடைகிறது. ஒரே ஒரு ஆயத் ரா என்ற எழுத்துல முடிவடையுது. அவ நூன் மீம்ல முடிவடையும் பொழுது அதை ஓதுறதும் பாடமாக்குறது மிக இலேசாக இருக்கும். இந்த சூராவுடைய சிறப்புகள் என்ன? இந்த சூரத்துல் அஹ்காஃபுடைய சிறப்புகள் என்ன? பரா இப்னு ஆசிப் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், قال رسول الله صلى الله عليه وسلم إنكم تلقون عدوكم غدا فليكن شعاركم حاميم لا ينصرون دعوة نبيكم رواه النسائي. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாளை நீங்கள் விரோதிகளை சந்திப்பீர்கள். அந்த நேரம் உங்களுடைய சின்னம் இருக்கும். எவ்வாறு தெரியுமா? ஹாமீம் லா யுன்சரூன். இது உங்கள் நபியுடைய தாவத். ஹாமீம் லா யுன்சரூன். இந்த ஆயத்தை கொண்டே உதவி செய்யப்பட்டார்கள். நசாயி 10376வது ஹதீஸ். இரண்டாவது சிறப்பு, அப்துல்லா பின் அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், ஒரு மனிதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமிடம் வந்து சொன்னார், யா ரசூலல்லாஹ், எனக்கு குர்ஆனை ஓதித்தாருங்கள். நபி அவர்கள் சொன்னார்கள், அலிஃப் லாம் ரா என்று தொடங்கக்கூடிய 3 சூறாக்களை ஓது என்றார். அப்பொழுது இந்த மனிதர் சொன்னார், யா ரசூலல்லாஹ், கபிரத் சின்னி, என்னுடைய வயது கூடிவிட்டது, வஷ்தத்த கல்பி, எனது இருதயமும் கடினமாகிவிட்டது, வகலுவ லிசானி, எனது நாக்கும் மிக கடினமாகிவிட்டது. நபி அவர்கள் சொன்னார்கள், அவ்வாறாக இருந்தால் ஹாமீம் என்று தொடங்கக்கூடிய 3 சூறாக்களை ஓதுவா. அப்ப ஹாமீம் என்று தொடங்கக்கூடிய எத்தனை சூறா குர்ஆன்ல இருக்குது? 7 சூறா இருக்குது. பின்னால நாங்கள் தெளிவுபடுத்துவோம். 7 சூறாவையும் 7 சூறாக்களில் 3ஐ ஓதிவா அப்படின்றாங்க. இது இரண்டாவது சிறப்பு. மூன்றாவது சிறப்பு, அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு தெளிவுபடுத்துகிறார்கள், அல் ஹவாமீம் தீபாஜுல் குர்ஆன். உங்களோட குர்ஆன் எடுத்து ஹாமீம் என்று தொடங்கக்கூடிய சூறாக்களை கொஞ்சம் மார்க் பண்ணி வச்சுக்கொள்ளும். சொல்லுவாங்க, குர்ஆனுடைய அலங்காரம், தீபாஜ் என்ற ஜீனா, குர்ஆனுடைய அலங்காரமே ஹாமீம் சூறாக்கள் தான். நாலாவது சிறப்பாக அதே அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவார்கள், ஆலு ஹாமீமை ஓதத் தொடங்கினால் வகஅது ஃபீ ரௌதாத்தின் தமிசாத்தின் அத்தஅன்னகு ஃபீஹின், சொல்லுவார்கள், அதை நான் மிக அன்பாக இரக்கமாக கட்டி அணைத்து நான் ஓதுவேன். ஏன்? ஹாமீம் என்று தொடங்கக்கூடிய சூறாக்கள் முக்கியமான சூறாக்கள். இப்பொழுது இந்த சூறாவுடைய விசேட அம்சங்களை பார்ப்போம்.
இந்த சூராவுடைய 5 விசேட அம்சங்கள் இருக்கிறது. ஒன்று, இந்த சூரத்துல் அஹ்காஃப் ஹாமீம் என்று தொடங்கக்கூடிய சூறாக்களின் கடைசி சூரா இதுதான். ஹாமீம் என்று தொடங்கக்கூடிய சூறாக்கள் எத்தனை இருக்குது குர்ஆன்ல? 7. அந்த 7 சூறாக்களில் 7வது சூரா இதுதான். முதலாவது சூரா எது? சூரா காஃபிர். முதலாவது சூரா காஃபிர். எடுத்து பாருங்க, ஹாமீம். இரண்டாவது சூரா ஃபுஸ்ஸிலத். சூரா ஃபுஸ்ஸிலத்தை பாருங்க, ஹாமீம். மூன்றாவது சூரத்து ஷூரா. சூரத்து ஷூராவை பாருங்க, ஹாமீம். நாலாவது சூரா ஜுஹ்ருஃப். சூரா ஜுஹ்ருஃபை பாருங்க, ஹாமீம். ஐந்தாவது சூரா நாம் எல்லாம் ஓதக்கூடிய சூரா துஹான். சூரா துஹான் எப்படி ஆரம்பிக்குது? ஹாமீம். ஆறாவது சூரத்துல் ஜாசியா. சூரத்துல் ஜாசியா இவைகள் எல்லாம் இடம்பெறுது எதில்? 6வது ஜுஸுல. அப்படி என்றால் இந்த பக்கம் 24வது ஜுஸு, இலைஹிரத்து ஜுஸுல தான் இதெல்லாமே அமையுது. 7வது தான் சூரத்துல் அஹ்காஃப். இப்போ ஓதிக்கொண்டிருக்கிறோமே, இந்த 7 சூறாக்களும் மக்காவில் இறக்கப்பட்ட சூறாக்கள். இந்த 7மே ஹாமீம் என்று தொடங்கக்கூடிய சூறாக்கள். இது முதலாவது விசேட அம்சம். இரண்டாவது விசேட அம்சம், 2 எழுத்துக்களை கொண்டு தொடங்கக்கூடிய 9 சூறாக்கள் குர்ஆனில் இருக்கிறது. 2 எழுத்துக்களை கொண்டு தொடங்கக்கூடிய 9 சூறாக்கள் குர்ஆனிலே. அந்த 9வது சூறாவும் இதுதான். என்னென்ன 9 சூறாக்கள்? முதலாவது தாஹா மா அன்ஸல்னா அலைக்கல் குர்ஆன லிதஷ்கா. தாஹா 2 எழுத்து. இரண்டாவது சூரத்துன் நமுல் 2 எழுத்து. மூன்றாவது யாசீன் வல் குர்ஆனில் ஹகீம் 2 எழுத்து. மூணாவது. நாலாவது காஃபிர். ஐந்தாவது ஃபுஸ்ஸிலத். ஆறாவது ஜுஹ்ருஃப். 7வது துஹான். 8வது ஜாசியா. 9வது அஹ்காஃப். 9 சூறாக்கள் குர்ஆனில் 2 எழுத்துக்களை கொண்டு தொடங்கக்கூடிய சூறாக்கள். அந்த 9 சூறாக்களுமே மக்கி சூறாதான். இது இரண்டாவது விசேட அம்சம். மூன்றாவது விசேட அம்சம், இந்த சூரா அஹ்காஃபுக்கும் சூரா இப்ராஹீமுக்கும் இடையில் தொடர்பு இருக்குது. ஏனென்றால் சூரா இப்ராஹீமுடைய 52வது ஆயத்தை பாருங்க, ஹாதா பலாகுன் லின்னாஸ். இதை மக்களுக்கு எத்தி வைங்க அல்லாஹ் சொல்றான். இதே போல சூரா அஹ்காஃபுடைய 35வது ஆயத்தை பாருங்க, பலாகுன் ஃபஹல் யுஹ்லகு இல்லல் கௌமுல் ஃபாஸிகூன். இந்த பலாக் என்ற சொல் இந்த 2 சூறாவிலும் தான் வருது. ஒன்று சூரா இப்ராஹிம் 52வது ஆயத்திலும், இரண்டாவது இந்த சூரா அஹ்காஃப் 35வது ஆயத்திலும் பலாக், மக்களுக்கு தப்லீக் செய்யுங்கள், மக்களுக்கு எத்தி வையுங்கள் என்ற விடயம் இடம்பெறுகிறது. 4வது விசேட அம்சம், நாம் கேள்விப்பட்டதுதான், 5 நபிமார்களுக்கு பேர் உலுல் அஸ்ம். உறுதிமிக்க நபிமார்கள் 5 பேர். யார் யார்? முதலாவது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இரண்டாவது நூஹ் அலைஹிஸ்ஸலாம், மூன்றாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், நான்காவது மூசா அலைஹிஸ்ஸலாம், ஐந்தாவது ஈசா அலைஹிஸ்ஸலாம். இந்த 5 நபிமார்களுக்கும் பேர் என்ன? உலுல் அஸ்ம். இந்த உலுல் அஸ்ம் என்ற நபிமார்களை பற்றி அல்லாஹ் இந்த சூறாவில் 35வது ஆயத்தில் சொல்லியிருக்கிறார்.
فاصبر كما صبر أولو العزم من الرسل ولا تستعجل لهم. உலுல் அஸ்ம் என்ற நபிமார்கள் பொறுமையாக இருந்ததை போன்று பொறுமையாக இருங்கள். ஐந்தாவது விசேட அம்சம் என்ன தெரியுமா? ஜின்கள் என்ற ஒரு படைப்பு இருக்கிறது உலகத்திலே. இந்த ஜின்கள் குர்ஆனை கேட்டது சம்பந்தமாக அல்லாஹ் 2 சூறாக்களில் அல்லாஹ் பேசியிருக்கிறார். ஒன்று சூரத்துல் ஜின், இரண்டாவது சூரத்துல் அஹ்காஃப். இந்த 2 சூறாக்களிலும் தான் அல்லாஹ் ஜின்கள் குர்ஆனை கேட்டு அந்த ஜின்கள் தங்களுடைய சமூகத்துக்கு போய் குர்ஆனை எத்தி வைத்த விடயத்தை அல்லாஹ் இந்த 2 சூறாக்களிலும் தான் அல்லாஹ் தெளிவுபடுத்தியிருக்கின்றார். இந்த 5 விசேட அம்சங்களை உள்ளடக்கியதுதான் சூரத்துல் அஹ்காஃப். சகோதர சகோதரிகளே, இந்த 35 ஆயத்துகளுக்குள் 8 விடயங்களை பற்றி அல்லாஹ் பேசியிருக்கிறார். இதனுடைய உள்ளடக்கம், இந்த சூறாவுடைய உள்ளடக்கம் 8 விடயங்களை உள்ளடங்கி இருக்கிறது. முதலாவது, முதல் ஆயத்திலிருந்து 6வது ஆயத்து வரைக்கும் அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான், அவன் தனித்தவன். கியாமத்துடைய நாள் இருக்கிறது, அல்லாஹுவை விட்டு விட்டு எதையெல்லாம் நீங்கள் வணங்குவீர்களோ அவைகளெல்லாம் உங்களுக்கு எதிராக வரும் என்ற விடயத்தை அல்லாஹ் முதல் ஆயத்திலிருந்து 6வது ஆயத்து வரைக்கும் அல்லாஹ் தெளிவுபடுத்துகின்றார். இரண்டாவது தலையங்கமாக 7வது ஆயத்திலிருந்து 10வது ஆயத்து வரைக்கும் வஹி, நுபுவத், குர்ஆன், இந்த 3ம் சம்பந்தமாக உங்களுக்கு இருக்கும் சந்தேகங்களுக்கு அல்லாஹ் பதில் சொல்கிறார். வஹியை பற்றி சந்தேகம் இருக்குதா? நுபுவத்தை பற்றி சந்தேகம் இருக்குதா? குர்ஆனை பற்றி சந்தேகம் இருக்குதா? இந்த 3 சந்தேகங்களுக்கும் அல்லாஹ் பதில் சொல்கிறார். 3வது தலையங்கமாக 11வது ஆயத்திலிருந்து 14வது ஆயத்து வரைக்கும் இஸ்லாத்தின் விரோதிகளுக்கு இருக்கும் ஏனைய சந்தேகங்களுக்கு அல்லாஹ் தெளிவை கொடுக்கின்றார். 4வது தலையங்கமாக 15வது ஆயத்திலிருந்து 16வது ஆயத்து வரைக்கும் தாய் தந்தையோடு நல்ல முறையில் நடக்கும் ஒரு பிள்ளையை பற்றி அல்லாஹ் வர்ணிக்கின்றார். 5வது தலையங்கமாக 17வது ஆயத்திலிருந்து 20வது ஆயத்து வரைக்கும் தாய் தந்தைக்கு நோவினை கொடுக்கும் ஒரு பிள்ளையை பற்றியும் அவன் மறுமை நாளை மறுப்பவன் என்பதாகவும் அல்லாஹ் தெளிவுபடுத்துகின்றார். 6வது தலையங்கமாக 21வது ஆயத்திலிருந்து 28வது ஆயத்து வரைக்கும் எங்களுக்கு முன்னால் வாழ்ந்த ஆத் என்ற கூட்டத்தாரோடு அந்த கூட்டத்துக்கு அனுப்பப்பட்ட எச்சரிக்கையாளர் ஹூத் அலைஹிஸ்ஸலாம் எவ்வாறு பேசினார்கள், எச்சரிக்கை செய்தார்கள் என்பதை அல்லாஹ் 7 ஆயத்துகளில் 21வது ஆயத்து முதல் 28வது ஆயத்து வரைக்கும் அல்லாஹ் தெளிவுபடுத்துகின்றார். 7வது தலையங்கமாக 29வது ஆயத்திலிருந்து 32வது ஆயத்து வரைக்கும் மனித படைப்பை போல் இந்த பூமியில் வாழும் ஒரு படைப்பு தான் ஜின் என்ற படைப்பு. இந்த ஜின் என்ற படைப்பு குர்ஆனை நம்பினார்கள் என்ற விடயத்தை அல்லாஹ் 29வது ஆயத்திலிருந்து 32வது ஆயத்து வரைக்கும் அல்லாஹ் தெளிவுபடுத்துகின்றார். 8வதுமான கடைசி தலையங்கமாக 33வது ஆயத்திலிருந்து 35வது ஆயத்து வரைக்கும் மறுமை நாளையில் உங்கள் எல்லோரையும் எழுப்பாட்டுவோம், மனித சமூகத்தை மாத்திரமல்ல முழு படைப்பையும் எழுப்புவோம், அதுவரை பொறுமையாக இருங்கள் என்று அல்லாஹ்
பொறுமையை கொண்டு ஏவி இந்த சூறாவை முடிக்கின்றான். 8 தலையங்கங்களோடு தொடர்பான இந்த சூறாதான் சூரத்துல் அஹ்காஃப். இன்று நாம் முதல் ஆயத்திலிருந்து 6வது ஆயத்து வரைக்கும் இன்று நாம் பார்க்க இருக்கின்றோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா அஹ்காஃபுடைய முதல் வசனத்திலே ஹாமீம் தன்சீலுல் கிதாபி மினல்லாஹில் அஸீஸில் ஹகீம். ஹாமீமுக்கு கருத்து தெரியாது. அல்லாஹ் 9 இடங்களில் 7 இடங்களில் ஹாமீம் 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 என்று சொல்லியிருக்கிறான். இந்த ஹாமீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலங்களில் சில நிகழ்வுகளில் ஓதப்பட்ட ஆயத்தும் தான். ஹாமீம் தன்சீலுல் கிதாப். இந்த குர்ஆனை அல்லாஹ் இறக்கினான். இந்த குர்ஆன் எங்கிருந்து இறங்கியது? மினல்லாஹில் அஸீஸில் ஹகீம். அஸீஸ் ஹக்கீமாகிய அல்லாஹ்வின் புறத்திலிருந்து இறங்கியது. அல்லாஹுடைய அஸ்மாவுல் ஹுஸ்னா அஸீஸ் ஹக்கீம். ஒரு அஸ்மாவுல் ஹுஸ்னாக்களை விட 2 அஸ்மாவுல் ஹுஸ்னாக்களை சேர்ந்ததுதான் அஸீஸுன் ஹக்கீம். இதற்கு முன்னாலேயும் நாங்கள் அஸ்மாவுல் ஹுஸ்னாவுடைய பாடத்தில் அஸீஸ் 10 அஸ்மாவுல் ஹுஸ்னாக்களோடு சேர்ந்து வரும் என்று படித்தோம். அஸீஸுன் ஹமீத், அஸீஸுன் ஹக்கீம், அஸீஸுன் கஃபூர், அஸீஸுன் கஃபார். ஆனால் ஒரே ஒரு இடத்தில்தான் அஸீஸ் பின்னால் வரும், மற்ற அஸ்மாவுல் ஹுஸ்னா முன்னால் வரும் என்று படித்தோம். அதுதான் கவியுன் அஸீஸ். கவியுன் அஸீஸை தவிர மற்ற எல்லா இடங்களிலும் 9 இடங்களில் அஸீஸ் முன்னால் வரும். கவி என்ற அஸ்மாவுல் ஹுஸ்னா மாத்திரம்தான் அஸீஸை விட முன்னால் வரும். அல்லாஹு லதீஃபும் பிஇபாதிஹி யர்ஸுகு மன் யஷா வஹுவல் கவியுல் அஸீஸ். அல்லாஹுடைய இந்த அஸீஸை வைத்து அல்லாஹுடன் உதவி தேட வேண்டும். ஏன்? மிக பிரமாண்டமான ஒரு அஸ்மாவுல் ஹுஸ்னா தான் அஸீஸ். அல்லாஹ் சொல்கிறான், ஞானமிக்க யாவற்றையும் மிகைக்கக்கூடிய கண்ணியமான அல்லாஹுடமிருந்து இறக்கப்பட்ட வேதம் தான் இந்த குர்ஆன். எவ்வளோ பேர் இந்த குர்ஆனை மதித்திருக்கிறோம் என்பதை பாருங்க. எவ்வளோ பேர் இந்த குர்ஆனை ஓதுறோம், விளங்குறோம், படிக்கிறோம் என்பதை சிந்தனை செய்து பாருங்க. இன்னும் ஓதல்ல, இன்னும் படிக்க இல்லை, இன்னும் சிந்திக்க இல்லைண்டா இதற்கு மேலே என்ன சொல்றது? அல்லாஹ் தான் இந்த சமூகத்தை பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் அதற்கு பிறகு மா خلقنا السماوات والأرض وما بينهما إلا بالحق وأجل مسمى. அல்லாஹ் சொல்கிறான், இந்த வானங்களை இந்த பூமியையும், சமாவாத் வல் அர்த, வானங்களையும் பூமியையும், வமா பைனஹுமா, வானத்துக்கும் பூமிக்கும் மத்தியில் இருக்கிற இந்த படைப்புகள் எல்லாம், மேகம் தொடக்கம் இந்த பூமியில் இருக்கும் மரங்கள், மலைகள், மனிதர்கள், பறவைகள், விஷ ஜந்துக்கள், மலைகள், இந்த படைப்புகள் எல்லாவற்றையும் நாம் படைத்தது இல்லா பில் ஹக்க, உண்மைக்குத்தான் படைத்தோம். அப்ப ஹக்குண்டா என்ன? உண்மை. இவைகள்ல உண்மை இருக்குது. ஹக்குக்கு மாத்தமான சொல் 2 தான். என்னென்ன சொல்? ஒன்று பாத்தில். ஹக்குக்கு மாத்தமான சொல் என்ன? உண்டு என்ன? முதலாவது என்ன? பாத்தில். இரண்டாவது என்ன? அபஸ். குர்ஆன் அல்லாஹ் ஹக்குக்கு மாத்தமான 2 சொற்களை சொல்றார். முதலாவது என்ன? ஹக்குக்கு மாற்றமானது முதலாவது என்ன? பாத்தில். இரண்டாவது என்ன? அபஸ். அல்லாஹ் நாங்க தஹஜ்ஜத்ல எழும்பி ஓதுவோமே ஆயத், இன்ன ஃபீ கல்கிஸ் ஸமாவாதி வல் அர்தி வக்திலாஃபில் லைலி லஆயாத்தின் லிஉலில் அல்பாப் الذين يذكرون الله قياما وقعودا وعلى جنوبهم
ويتفكرون في خلق السماوات والأرض ربنا ما خلقت هذا باطلا. அல்லாஹ் சொல்றான், இந்த வானம் பூமி இதை பாத்திலுக்கு அல்லாஹ் படைக்கிறது. நீங்க நினைக்காதீங்க வானத்தை பூமி அல்லாஹ் படைச்ச பொய்க்கு, இல்ல, ஹக்க. மா خلقت هذا باطلا سبحانك فقنا عذاب النار. பாத்தில் சும்மா வானம் இயற்கையாக படைக்கப்பட்டிருக்கு, ஒரு நாள் அழிஞ்சிரும், இல்ல, ஹக்க உண்டு. இரண்டாவது அபஸ். أفحسبتم أنما خلقناكم عبثا وأنكم إلينا لا ترجعون فتعالى الله الملك الحق. அல்லாஹ் கேட்கிறான், என்ன வீணுக்காக படைத்தது? உலகத்தில் இருக்கிற படைப்பு நீங்க உங்களை அபசன் வீணுக்காக படைச்சோமா? வீணுக்கு படைக்க இல்லை, அல்லாஹ் எழுப்பாட்டுவா. இன்றைக்கு அதிகமான மக்களுடைய சிந்தனை என்ன தெரியுமா? இந்த வானம் பூமி மலைகள் இந்த காற்று இந்த இயற்கைகள் எல்லாம் இது சும்மா படைக்கப்பட்டது, சும்மா அழிஞ்சிரும். இல்ல, அல்லாஹ் சொல்றான், وَمَا خَلَقْنَا السَّمَاءَ وَالْأَرْضَ وَمَا بَيْنَهُمَا بَاطِلًا. வீணுக்கு படைக்கல்ல. ذَلِكَ ظَنُّ الَّذِينَ كَفَرُوا. அது காஃபிர்களுடைய சிந்தனை தான். காஃபிருடைய சிந்தனை என்ன? இந்த மலை இயற்கை, இது அப்படியே இயற்கையாக வளர்ந்து இயற்கையா அழிஞ்சிருமாம். சரி, உங்களோட பிள்ளை, உங்களோட பாபா, உங்களோட பிள்ளைக்கு சாப்பாடு கொடுக்காம இயற்கையாக வளருமா? நீங்க பெத்த பிள்ளை பால் கொடுக்காம இல்லை, இயற்கையாக வளரட்டும். மரங்கள் இயற்கையாக வளருது, மலைகள் இயற்கையாக வளருது, வானம் இயற்கை, பூமி இயற்கையாக வந்தது. அவ்வாறாக இருந்தா உங்களோட மடியில பிறந்த பிள்ளை இருக்குது, உங்களோட பிள்ளையை சும்மா விடுங்க, இயற்கையாக வளரட்டுமே. அதுக்கு பால் கொடுக்குறீங்க, சாப்பாடு தீர்த்துறீங்க, வளர்க்குறீங்க. ஒரு பிள்ளைய உங்களால் வளர்க்கணுமாக இருந்தா இந்த முழு உலகத்தையும் வளர்க்கக்கூடிய ஒரு அல்லாஹ் இருக்கிறார். அவன் சொல்கிறான், வானத்தை பூமியை மலைகளை பறவைகளை தாவரங்களை மனிதர்களை இயற்கையாக உருவாகி இயற்கையாக அழிவதல்ல, இவைகளை உருவாக்கி இருக்கிறேன் நான். இதை ஹக்கா, உண்மை, இதில் பொய் கிடையாது. மா خلقنا السماوات والأرض وما بينهما إلا بالحق. இரண்டாவது وأجل مسمى, குறிப்பிட்ட காலத்துக்குத்தான். இந்த வானம் பூமி பல கோடி ஆண்டு இருக்குமா? இல்ல, அல்லாஹ் அழித்து விடுவான். வானம் பூமி என்ன செஞ்சிருவான் அல்லாஹ்? வானம் பூமி ஆரம்பத்தில் இருக்கலையே, புகை மண்டலமாகத்தான் இருந்தது. ரத்கன் ஃபஃபதக்னாஹுமா, அப்படியே வெடிக்க வைத்தான் அல்லாஹ். துஹான், அப்படியே புகை மண்டலம். இப்ப அல்லாஹ் வானத்தை விஸ்தரித்து கொண்டிருக்கிறான். இந்த வானத்துக்கு 6 நிலைமைகள் இருக்கிறது. وَالسَّمَاءَ بَنَيْنَاهَا بِأَيْدٍ وَإِنَّا لَمُوسِعُونَ. ஒவ்வொரு நாளும் வானம் விஸ்தரித்து கொண்டே இருக்குது, விரிஞ்சு கொண்டே இருக்குது. ஒரு நாள் வரும், இந்த வானத்தை அல்லாஹ் என்ன செய்வான்? إِذَا السَّمَاءُ انشَقَّتْ, வானம் பிளக்கும். يَوْمَ تَشَقَّقُ السَّمَاءُ بِالْغَمَامِ, வானம் வெடிக்கும். அதற்கு பிறகு அல்லாஹ் புத்தகத்தை சூற்றது போல் அல்லாஹ் يَوْمَ نَطْوِي السَّمَاءَ كَطَيِّ السِّجِلِّ لِلْكُتُبِ, இந்த வானத்தை அப்படி அல்லாஹ் புத்தகத்தை சுருட்டுறது போல் சுருட்டிடுவான். கொஞ்ச காலம்தான் இந்த வானத்துடைய ஆயுள், இந்த பூமியுடைய ஆயுள்.
மனித சமூகத்தினர்களே, எங்களுடைய ஆயுள் கொஞ்ச காலம் அல்ல. எங்களுடைய ஆயுள் சுவர்க்கம் நரகம் நுழையும் வரை ஆயுள் இருக்கிறது. உலக வாழ்க்கை முடியலாம், உலகத்துக்கு பிறகுதானே வாழ்க்கை தொடங்குகிறது. கபருடைய வாழ்க்கை, புதை குழியின் வாழ்க்கை, அதற்கு பிறகு எழும்பும் வாழ்க்கை. எழும்பினால் மரணமே கிடையாது. லா யமூது ஃபீஹா வலா யஹ்யா. இவ்வளோ அல்லாஹ் பேச தேவையில்லையே குர்ஆனிலே. நீங்கள் மறுப்பவர்கள் மறுங்கள், ஏற்றுக்கொள்பவர்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆனால் வாழ்க்கை ஒன்று இருக்கிறது. வல்லதீன கஃபரு அம்மா உன்திரு முஅரிதூன். யாரெல்லாம் நிராகரிக்கிறார்களோ அவர்கள் எச்சரிக்கை செய்யப்பட்ட விடயத்தில் அவர்கள் புறக்கணிக்கிறார்கள். இன்றைக்கு அதான் சொல்லப்படுது, எங்கெங்கே எல்லாம் போய் அல்லாஹோ பற்றி பேசப்படுது. ஆனால் எச்சரிக்கிறார், எச்சரிக்கை புறக்கணிக்கிறார்கள். அல்லாஹ் சூரா யாசீன்ல சவாஉன் அன்தர்த அலைஹிம் அம் லம் துன்திர் லஹும். நீங்க எச்சரிக்கை பண்ணினாலும் உண்டு, பண்ணாட்டியும் உண்டு, அவங்க நம்ப மாட்டாங்க. எல்லோருக்கும் நம்புற பாக்கியம் கிடைக்க இல்லை. யாருக்கு இந்த பாக்கியம் கிடைச்சிச்சோ நாம் அதிகமாக நன்றி செலுத்த வேண்டும். அல்லாஹ் அடுத்த கேள்வி கேட்கிறான். சரி, குல் அரைதும் மா ததுஊன மின் தூனில்லாஹ் அரூனி மாதா خلقூ மினல் அர்ض அம் லஹும் ஷிர்கூ ஃபிஸ் ஸமாவாத். சரி, நீங்க சொல்றீங்க தானே, இவர் என்னை படைத்தார், என்னுடைய வாப்பா என்னை படைத்தார், என்னுடைய உம்மா என்னை படைத்தார், அல்லது ஒரு ஆளை சொல்றீங்க பேரை சொல்லி இவர்தான் இதை படைத்தார் என்று நீங்கள் சொல்வதாக இருந்தால், குல் அரஐதும், நபியை நீங்கள் சொல்லுங்கள், மா ததுஊன மின் தூனில்லாஹ், அல்லாஹ் அல்லாத ஒருவனை நீங்கள் அழைப்பதாக இருந்தால், கஷ்டம் வருது, பிரச்சனை வருது, ஒரு மனிதன்ட்ட போய் உதவி தேடுறீங்க, உதவி செய் மனிதா, அந்த மனிதனை கடவுளாக ஆக்கி நீங்க உதவி பண்றீங்க, கெஞ்சிறீங்க, போய் அழுறீங்க, மன்றாடுறீங்க, காலில் விழுறீங்கண்டா, சரி நீங்க ஒரு வேலை செய்யுங்க, அரூனி எனக்கு காட்டுங்கள், மாதா خلقூ மினல் அர்ض, பூமியில் அவர் எதை படைத்தார்கள் என்று காட்டுங்கள். சரி, கொசுவை படைச்சிருக்காங்களா? நீங்க யாரிடம் உங்களோட கஷ்டத்துக்கு மருந்து தேடி போறீங்களோ, உங்களோட நோய்க்கு ஷிஃபாவை தேடி போறீங்களோ, உங்களோட துன்பங்கள் நீங்க வேண்டும் என்று மன்றாடுகிறீர்களோ, இவர்கள் ஒரு கருவேப்பழ மரத்தை படைச்சிருக்காங்களா 7 மண்டா, அல்லது ஒரு ரம்ப மரம் ஆக சின்ன மரம், அல்லது ஒரு கொட்டுக்கொலை வல்லார செடி வல்லார, அல்லது ஒரு முருங்கை மரம், அல்லது ஒரு கொசு, அல்லது ஒரு நெலும்பு, அல்லது கரப்பத்தான், ஒரு பள்ளி, சின்ன சின்ன படைப்புகள், அல்லது ஈசல், ஒரு ஈசலை படைத்து அதற்கு உயிரை கொடுத்து பறக்க வைக்கலுமா? ஏலாது. அரூனி மாதா خلقூ மினல் அர்ض அல்லது அம் லஹும் ஷிர்கும் ஃபிஸ் ஸமாவாத், அல்லது வானத்துடைய படைத்தவனோடு கூட்டி இருக்குதா? அல்லாஹ்வோட கூட்டு ஷிர்க், அல்லாஹ்வோட கூட்டாளி இவர். நானும் அல்லாஹ்வும் சேர்ந்து தான் வானத்தை படைச்சோம்னு சொல்றாரா? கூட்டிட்டு வாங்க, அரூனி காட்டுங்க. அல்லாஹ் சொல்றார், இத்தூனி பிகிதாபிம் மின் கப்லி ஹாதா, அல்லது இந்த குர்ஆன், இந்த தௌராத், இந்த இன்ஜீல், இந்த ஜபூர், இந்த 4 வேதத்தை போல ஏதாவது ஒரு வேதத்தை கொண்டு வாங்க பார்ப்போம். குர்ஆன் இறங்கியது நாங்கள் சின்ன பிள்ளையிலே படிச்சிருக்கிறோம். தௌராத்து மூசா, அபரானி, இன்ஜீலு ஈசா, சுரியானி ஜபூர் தாவூத், யூனானி ஃபுர்கான், முஹம்மத் அரபானி. நாளையும் இறங்கின வேதம் நபி பாச எப்படி படிச்சு தந்தாங்க எங்களுக்கு.
இந்த 4 வேதத்தை போல குர்ஆன், தௌராத், இன்ஜீல், ஜபூர் இதை போல ஒன்றை கொண்டு வாங்க பாப்ப. மேலுமண்டா இத்தூனி பிகிதாபிம் மின் கப்லி ஹாதா அல்லது அவ் அஸாரத்தின் மின் இல்ம் அல்லது முன்னோர்கள், உங்களோட முன்னோர்களுடைய அறிவில் இருந்து அசாரா கொண்டு வாங்க பார்ப்போம். எங்களோட முன்னோர்கள் அந்த விஞ்ஞானி இந்த விஞ்ஞானி, அவர் படைத்தார் இவர் செய்தார், கொண்டு வாங்க பார்ப்போம். இன் குன்தும் சாதிகீன், நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால். அப்போ வானம் பூமியை படைச்சவன் அல்லாஹ் என்கிறதை ஏற்றுக்கொள்ளும். அவனுக்கு தெரியாம ஒன்றுமே நடக்காது. وَمَنْ أَضَلُّ مِمَّنْ يَدْعُو مِنْ دُونِ اللَّهِ وَمَنْ أَضَلُّ مِمَّنْ يَدْعُو مِنْ دُونِ اللَّهِ அல்லாஹ்வை விட்டு விட்டு நீங்க யாரை அழைத்தாலும் உங்களை விட வழிகேடர்கள் யாரும் கிடையாது. உங்களை விட வழிகேடர்கள் யாரும் இல்லை. நீங்க அல்லாஹ்வை விட்டுட்டு யார அழைங்க? எங்களுக்கு கொரோனா வந்துட்டு உதவி செய், யார்கிட்ட போறீங்க? நோய் வந்துட்டு உதவி பண்ணு, அல்லாஹ்வை தவிர வழி இல்லை. உங்களுக்கு ஒரே ஒரு வழி, ஏழ்மை வந்துட்டு தொழில் இல்லை, உழைப்பு இல்லை, கஷ்டமா இருக்குது, அல்லாஹ்வாலே. அல்லாஹ்வை விட்டுட்டு யாரை நீங்க அழைத்தாலும் நீங்கள் வழிகேடர்களே. வேற யாரையும் அழைக்க போயிடாதீங்க. وَمَنْ أَضَلُّ مِمَّنْ يَدْعُو مِنْ دُونِ اللَّهِ அல்லாஹ்வை விட்டு விட்டு யாரெல்லாம் அழைப்பீர்களோ அவர்களை வழிகேடர்கள் யார் இருக்கிறார்கள்? அவர்களெல்லாம் இருக்கிறார்களே. மல்லா யஸ்தஜீபு லஹு இலா யௌமில் கியாமா மல்லா யஸ்தஜீபு லஹு இலா யௌமில் கியாமா கியாமத்துடைய நாள் வரைக்கும் உங்களுடைய அழைப்புக்கு அவர்கள் பதில் தரமாட்டார்கள். யாரெல்லாம் நீங்கள் உதவி செய்வார்கள் என்று அழைக்கிறீர்களோ இவங்க யார் தெரியுமா? கியாமத்து வரைக்கும் உங்களுக்கு பதில் தர மாட்டாங்க. இப்படிப்பட்டவர்களை அழைப்பவர்கள் வழிகேடர்களே. وَهُمْ عَنْ دُعَائِهِمْ غَافِلُونَ وَهُمْ عَنْ دُعَائِهِمْ غَافِلُونَ நீங்கள் அழைப்பதை விட்டும் அவர்கள் மறந்திருக்கிறார்கள். வீட்டில் இருக்கு சோஃபா செட்டு கிட்ட கேட்குறீங்க. அது மரத்தால் செய்யப்பட்ட சோஃபா செட், மேலே சோஃபா போடப்பட்டிருக்குது. வீட்டுக்கு பெரிய பிளாஸ்டிக் கொண்டு வாங்கிட்டு வந்தீங்க, பால்டி, பிளாஸ்டிக்கிடம் கேட்குறீங்க, பிளாஸ்டிக்கே உதவி செய், நடக்குமா? அதுக்கு கேட்குமா? வீட்டில் நீங்கள் பூ வைக்கிறதுக்கு ஒரு பூ சட்டியை கொண்டு வந்தீங்க, அதில் பூவை வச்சுட்டு கேட்குறீங்க உதவி செய், நடக்குமா? அதற்கு விளங்காதே. அது கல், பூ சட்டி, அது மரம், இது பிளாஸ்டிக். உயிருள்ள ஹய்யுல் கய்யூமாகிய அல்லாஹ்வை அழையுங்கள், அல்லாஹ் பதில் தருவான். அல்லாஹ் சொல்கிறான், கியாமத்து வரைக்கும், உலக முடிவு வரைக்கும் இந்த பிளாஸ்டிக்குகளோ, இந்த மரங்களோ, இந்த கற்களோ உங்களுக்கு பதில் தரமாட்டார்கள். இவ்வாறானவர்களை அழைப்பவர்களை விட வழிகேடர்கள் யார் இருக்கிறார்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ், சரி எவ்வளோ காலம் உங்களுக்கு அவகாசம் என்று கேட்குறாங்க. முஸ்லீம்களே நிராசை அடைஞ்சிட்டாங்களாம். அதான் பெரிய கவலையாக இருக்குது. நாங்கள் நிராசை அடைஞ்சிட்டோம் வாழ்க்கையில், எங்களுக்கு கஷ்டம். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தை விட கூடுதலாகவா, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை விட கூடுதலாகவா வாழ்ந்துட்டீங்க பூமியில்? நூஹ் அலைஹிஸ்ஸலாம் 950 வருடம், 949 வருடம் பாத்தில் மேல் இருந்தது. 950வது வருடம் ஹக் மேலோங்கியது. நாங்கள் என்ன பிறந்தே 40-50 வருஷம்தான்.
நாங்க ஒரு வருடம், ஒரு 10 மாதம், 2 ஆண்டுகளுக்குள் நடந்ததை வச்சு பாத்தில் மேல வந்துட்டு பாருங்க, ஹக்கு கீழே வைத்து பாருங்க, ஓட மடத்தனத்தின் உச்சகட்டம். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் பேசியிருந்தார். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் 950 வருடம் நிராசை அடைந்தாரா? ஏன் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய சம்பவத்தை குர்ஆன் சொல்லி தந்திருக்குது. 950 வருடம் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் யகீன்ல இருந்தார்கள். சோதனை வரலாம், கஷ்டம் வரலாம், பிரச்சனை வரலாம், இஸ்லாமிய விரோதிகள் தோன்றலாம், இஸ்லாம் விழுவதை போன்றிருக்கலாம், முஸ்லீம்கள் விழுவதை போன்றிருக்கலாம். யகீன் இருக்க வேண்டும். இதுதான் உயரும் இன்ஷா அல்லாஹ். யகீன் என்பது இதுதான். இல்ல இனி மார்க்கம் எங்களுக்கு பேச இயலாது, நாங்க இனி ஓரமாக போறோம், எங்களுக்கு இனி வாழ இயலாது. அப்ப நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கை எங்க போனது? நூஹ் அலைஹிஸ்ஸலாம் 40 வருஷத்திலே ஓரமா இருக்கணுமே. நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்தில் பணக்காரர்களும் செல்வந்தர்களும் தானே பெரிய உச்சகட்ட ஆதிக்கத்தில் இருந்தார்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாமோடு இருந்த எல்லோருமே பலகீனமானவர்கள், ஏழைகள். சொன்னாங்களே பாதியர் ராய், ஆலோசனை கூட இல்லாதவர்கள் தானே உங்களோடு இருக்கிறார்கள். விழுந்ததா? 950 ஆண்டுகளுக்கு பிறகு எது எழும்பியது? ஹக் எழும்பும் இன்ஷா அல்லாஹ், உண்மை எழும்பும் இன்ஷா அல்லாஹ். நிராசை அடைய தேவையில்லை, பலகீனம் அடைய தேவையில்லை. இந்த வஹி உண்மை, இந்த குர்ஆன் உண்மை, இந்த இஸ்லாம் உண்மை. அல்லாஹ் சொல்கிறான், யாரெல்லாம் மரணித்து விட்டார்களோ கியாமத்துடைய நாளையில் அல்லாஹ் எல்லோரையும் எழுப்புவார். நீங்க யாரை வணங்கினீர்களோ உங்களுடைய கடவுள்களும் வணங்கியவர்களும் எழுப்பாட்டப்படுவார்கள். وَإِذَا حُشِرَ النَّاسُ كَانُوا لَهُمْ أَعْدَاءَ وَكَانُوا بِعِبَادَتِهِمْ كَافِرِينَ. கியாமத்துடைய நாளையில் எல்லாருமே எழுப்பாட்டப்படுவார்கள். மனிதர்களும் எழுப்பாட்டப்படுவார்கள். மனிதர்கள் யாரையெல்லாம் வணங்கினார்களோ இவர்களும் எழுப்பாட்டப்படுவார்கள். وَإِذَا حُشِرَ النَّاسُ எழுப்பாட்டப்பட்டால் كَانُوا لَهُمْ أَعْدَاءَ வணங்கியவர்களும் வணங்கப்பட்டவர்களும் விரோதிகளாக மாறுவார்கள். பலகையை வணங்கினீங்களா? பிளாஸ்டிக்கை வணங்கினீங்களா? மரத்தை வணங்கினீங்களா? கல்ல வணங்கினீங்களா? அவைகள் உங்களுக்கு விரோதியாக ஆகிவிடும். கானூலஹும் அஅதா. சூரா மரியம் 81 82வது ஆயத்தில் அல்லாஹ் சொல்றான், وَاتَّخَذُوا مِن دُونِ اللَّهِ آلِهَةً لِيَكُونُوا لَهُمْ عِزًّا كَلَّا سَيَكْفُرُونَ بِعِبَادَتِهِمْ وَيَكُونُونَ عَلَيْهِمْ ضِدًّا. அல்லாஹ்வை விட்டுட்டு யாரெல்லாம் வணங்கினீர்களோ முழுதும் உங்களுக்கு விரோதியாக மாறும். விரோதியாகிறது மாத்திரமல்ல, அங்க சண்டை இருக்குது. கியாமத்துல சண்டை. சூரா அன்கபூத் 25 29வது ஆயத்தை பாருங்க. وَقَالَ إِنَّمَا اتَّخَذْتُم مِّن دُونِ اللَّهِ أَوْثَانًا مَوَدَّةَ بَيْنِكُمْ فِي الْحَيَاةِ الدُّنْيَا ثُمَّ يَوْمَ الْقِيَامَةِ يَكْفُرُ بَعْضُكُم بِبَعْضٍ وَيَلْعَنُ بَعْضُكُم بَعْضًا وَمَأْوَاكُمُ النَّارُ وَمَا لَكُم مِّن نَاصِرِينَ. அல்லாஹ்வை விட்டு வேற யாரை வணங்கினீங்க? அல்லாஹ் சொல்றான், கியாமத்தில் ஒரு ஆள் மறுப்பீர்கள், ஒருவரை சாபம் செய்வீர்கள். நீங்க போய் சேர்ற இடம் நரகம்தான். وَكَانُوا بِعِبَادَتِهِمْ كَافِرِينَ. அவைகள் செய்த இபாதத்துகளை மறுத்து விடும். ஆகவே
அல்லாஹுவை ஏற்றுக்கொள்ளுவோம், அல்லாஹுவை இபாதத் செய்வோம். அல்லாஹ்தான் எங்களுடைய ரப் என்பதை ஏற்றுக்கொள்வதற்கு இந்த உலகத்தில் இருக்கும் இந்த 7 வானம், இந்த பூமி, இந்த படைப்புகளே போதும். அல்லாஹ்வை வழங்குவதற்கு சிந்திப்பீர்களாக இருந்தால் உங்களுக்கு தெளிவு கிடைக்கும். சிந்திக்காமல் விடுவீர்களாக இருந்தால் தெளிவு ஒரு நாளும் கிடைக்காது. எனவே அல்லாஹ்வின் பக்கம் திரும்புவோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உண்மையான அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டு அவனை இபாதத் செய்து அவனிடமே துஆ கேட்கும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் நசீபாக்குவானாக. ஓதின ஆயத்துகளை ஓதி பாருங்க. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஹாமீம். தன்சீலுல் கிதாபி மினல்லாஹில் அஸீஸில் ஹகீம். ما خلقنا السماوات والأرض وما بينهما إلا بالحق وأجل مسمى والذين كفروا عما أنذروا معرضون. قل أرأيتم ما تدعون من دون الله أروني ماذا خلقوا من الأرض أم لهم شرك في السماوات ائتوني بكتاب من قبل هذا أو أثارة من علم إن كنتم صادقين. ومن أضل ممن يدعو من دون الله من لا يستجيب له إلى يوم القيامة وهم عن دعائهم غافلون. وإذا حشر الناس كانوا لهم أعداء وكانوا بعبادتهم كافرين. سبحانك اللهم وبحمدك نشهد أن لا إله إلا أنت نستغفرك ونتوب إليك. سبحان ربك رب العزة عما يصفون وسلام.